அப்துல்லா பின் அம்ர் பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு நாள் காலையில் நான் அல்லாஹ் பின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றேன். அப்போது இரண்டு பேர் குர்ஆனின் ஒரு வசனம் தொடர்பாக கருத்து முரண்பாடு கொண்டு சர்ச்சை செய்து கொள்ளும் சத்தத்தை கேட்டார்கள். அப்போது அல்லாஹ் பின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது முகத்தில் கோபம் தென்பட எங்களிடம் வெளியே வந்து, உங்களுக்கு முன்னிருந்தோர் வேதத்தில் கருத்து முரண்பாடு கொண்டதால் தான் அழிந்து போயினர் என்று சொன்னார்கள். எவனேனும் ஒருவன் ஒரு முஃமினை வேண்டுமென்றே கொலை செய்வானாயின் அவனுக்கு உரிய தண்டனை நரகமே ஆகும். என்றென்றும் அங்கேயே தங்குவான். அல்லாஹ் அவன் மீது கோபம் கொள்கிறான். இன்னும் அவனை சபிக்கிறான். அவனுக்கு மகத்தான வேதனையையும் அல்லாஹ் தயாரித்திருக்கிறான். நபியே, அவர்களில் அநேகர் காஃபிர்களையே உற்ற நண்பர்களாக கொண்டிருப்பதை நீர் காண்பீர். அவர்கள் தமக்காக முற்கூட்டியே அனுப்பி வைத்தது நிச்சயமாக கெட்டதேயாகும். ஏனெனில் அல்லாஹ்வின் கோபம் அவர்கள் மீதுள்ளது. மேலும் வேதனையில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். எவர் ஈமான் கொண்டபின் அல்லாஹ்வை நிராகரிக்கிறாரோ அவர் மீது அல்லாஹ்வின் கோபம் இருக்கிறது. அவருடைய உள்ளம் ஈமானை கொண்டு அமைதி கொண்டிருக்கும் நிலையில் யார் நிர்பந்திக்கப்படுகிறாரோ அவரை தவிர. எனவே அவர் மீது குற்றமில்லை. ஆனால் நிர்பந்தம் யாதுமில்லாமல் எவருடைய நெஞ்சம் குஃப்ரை கொண்டு விரிவாகி இருக்கிறதோ இத்தகையோர் மீது அல்லாஹ்வின் கோபம் உண்டாகும். இன்னும் அவர்களுக்கு கொடிய வேதனையும் உண்டு. நாம் உங்களுக்கு அளித்துள்ள தூய்மையானவற்றிலிருந்து உண்ணுங்கள். அதற்கு நன்றி செலுத்தாமல் அழிச்சாட்டியம் செய்யாதீர்கள். அப்படி செய்வீர்களானால் உங்கள் மீது என் கோபம் இறங்கிவிடும். மேலும் எவன் மீது என் கோபம் இறங்குகிறதோ அவன் நிச்சயமாக வீழ்வான். எவர்கள் அல்லாஹ்வை ஒப்புக்கொண்டபின் அவனை பற்றி தர்க்கித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தர்க்கம் அவர்களுடைய இறைவனிடத்தில் பயனற்றதாகும். அதனால் அவர்கள் மீது அவனுடைய கோபம் ஏற்பட்டு கடினமான வேதனையும் அவர்களுக்கு உண்டாகும்.